ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். குக் வித் காவ்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்து சப்பாத்தி. எல்லா சில்ட்ரன்ஸும் வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிட்றது வந்துட்டு சப்பாத்தி தான். ஆனால் சப்பாத்தியை வச்சு கொத்து சப்பாத்தி பண்ண போகிறோம். இதுக்காக சப்பாத்தியை நல்லா வேக வச்சு நம்ம வந்துட்டு உருட்டி நூடுல்ஸ் ஷேப்பில் வந்துட்டு அந்த உதிரி உதிரியாக இருக்கும்ல, அந்த மாதிரி நூடுல்ஸ் ஷேப்பில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஷேப், அதாவது டைமண்ட் இல்லைனா ஸ்கொயர் இல்லைனா ரவுண்டு, இந்த மாதிரி ஷேப்லாம் பிடிச்சிருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் வந்துட்டு இந்த மாதிரி நூடுல்ஸ் ஷேப்பில் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் பண்ணுறேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கள்ல. இப்போ வந்துட்டு இதுக்கு கருவேப்பிலை, சோம்பு, சீரகம், அப்புறமா பச்சை மிளகா 2 இதெல்லாம் எடுத்துகிட்டு, வெங்காயம், தக்காளி எடுத்துகிட்டு ஒரு கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா 2 டீஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க. அப்போது நான் சொன்ன அந்த ஜீரகம் அதெல்லாம் வந்துட்டு போட்டுட்டு, அப்புறமா 2 பச்சை மிளகா, அப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கிண்டிக்கோங்க, ஏன்னா வந்துட்டு அது நல்லா கிழிக்கும், அதனால் வந்துட்டு லேசாக கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு கிண்டிக்கோங்க. அப்புறமா வந்துட்டு நம்ம 3 வெங்காயம் எடுத்துருந்தோம்ல, மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்துக்கோங்க. அண்ட் வந்துட்டு நல்லா வந்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டுருங்க. நல்லா ப்ரௌனிஷ் கலருக்கு வந்துட்டு நம்மளுக்கு வரணும். இந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலருக்கு வரும்ல, அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வரணும். நல்லா இப்போ வந்துட்டு வந்துருச்சு இந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலர். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பொடி உப்பு வந்துட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய உப்பு தேவைப்படும், அதனால் நம்ம வந்துட்டு நல்லா ஒரு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா இப்போ வந்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அந்த தக்காளி இப்போ வந்துட்டு இதோடு சேர்த்து நல்லா வந்துட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுந்து எல்லாமே வந்துட்டு நல்லா மசிகிற அளவுக்கு இருக்கணும். நல்லா வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு இந்த தக்காளி சட்னியெல்லாம் வைப்போம், அந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். நம்மளுக்கு வந்துட்டு அப்போ தான் இந்த தக்காளி வந்துட்டு நல்லா வெந்து அந்த புளிப்பு சக்தியெல்லாம் வந்துட்டு உள்ளார போய்க்கும். இப்போ நல்லா வந்துட்டு வெந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கூட வருது. இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு மசாலாலாம் போட்டுடலாம். இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு மசாலா போடுறதுக்கு முன்னாடி நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு அப்புறமா கல் உப்பு வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஒரு வறுத்துக்கோங்க. நல்லா இப்போ வறுந்துச்சு பார்த்திங்களா. இப்போ வந்துட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மசாலா, ஏபி சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறமா 1 டீஸ்பூன் காரப்பொடி, அப்புறமா 1 டீஸ்பூன் அந்த மல்லிப்பொடி, அப்புறமா 1 டீஸ்பூன் அந்த மஞ்சள், கொஞ்சோண்டு மஞ்சள், அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு பொடி. இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுந்துருச்சு. இப்போ பாருங்கள் எந்த கலரில் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கல்ல, நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு கொத்தி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா பிரிஞ்சு வர நேரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு ஒரு கிண்டிக்கோங்க. அப்புறமா நம்ம நல்லா கிண்டினோடனே இன்னொரு கப் தண்ணி ஊற்றணும். நல்லா வந்துட்டு இன்னொரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டணும், நல்லா கிண்டிக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் வச்சாச்சு. இப்போ பாருங்கள் எந்த மாதிரி வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி பதத்தில் நல்லா ஒரு கிண்டு விட்டுக்கணும். உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தது. நான் சொன்னபடி எல்லாமே போட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஓகேவாக இருக்கலாம். இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி போடணும். அந்த கொத்தி வச்சு சப்பாத்தியில் வந்துட்டு எடுத்து போட்டுருங்க. மொத்தமாக எடுத்து போட்டுடலாம் அந்த ஸ்க்ரம்பிள்ஸோட. நல்லா வந்துட்டு இப்போ கிண்டிக்கலாம். என்னால் இப்போ கிண்ட முடியல, அதனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி கிண்டிக்கணும். இப்போ வந்துட்டு அழகாக டேஸ்டியான நல்லா க்ரன்ச்சியான நம்மளுக்கு கொத்து சப்பாத்தி ரெடி. சூடாக அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வாயில் வைக்கும்போது செம்மையாக இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.